திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ராணிப்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வளர்த்த காரணத்தால் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்திருக்கு. அது எப்படி? ஒன்றிய பாஜக அரசுடைய தயவு இல்லாமலேயே இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். பாஜக அரசு பல ஆயிரம் கோடிகள் வாரி வழங்கியும் அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களால் இந்த வளர்ச்சியை காமிக்க முடியல. நம்ம வீடுகளில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல திறமை இருந்தா தடைகளை மீறியும் சாதிக்கலாம் என்பதற்கு திராவிட மாடல் சிறந்த எடுத்துக்காட்டாக என்று விளங்குகிறது. தமிழ்நாடு வளர்ந்தா அது இந்தியாவுக்கு தானே வளர்ச்சி என்று பாஜக நினைச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு நம்ம மேல, நம்முடைய வளர்ச்சி மேல பொறாம. தமிழர்களுடைய அடையாளமே தமிழ், நம்முடைய தாய்மொழி தான். தமிழர், தமிழ்நாடு, இப்படி நம்முடைய இனம், நம்ம வாழுற மாநிலம் என எல்லாமே மொழியை அடிப்படையாக கொண்டதுதான். அப்படிப்பட்ட மொழியை அழிச்சிட்டா தமிழர்களை ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம், தமிழர் பண்பாட்டை அழிச்சிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் செம்மொழி தமிழ் அழிக்க மும்மொழி திட்டம் கொண்டு வந்தே தீர்வோன்னு அடம் பிடிக்கிறாங்க, அராஜகம் பண்றாங்க. ஒன்றிய அரசோட 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி வேணும்னா இந்திய படிச்சாகணும் என்று கட்டாயப்படுத்துறாங்க. 2000 கோடிக்காக தமிழர்களுடைய சுயமரியாதையை அடமானம் வைக்க நான் ஒன்றும் காலில் விழுந்து பதவி வாங்கின பழனிசாமி இல்லை. விசாவுக்கு அசராம எதிர்த்து நின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். மிசாவுக்கே பயப்படாதவன் அமித்ஷாவுக்கா பயப்படுவேன்? நான் மக்களை சந்திச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். அதனால என்னுடைய விசுவாசம் என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். மாநில உரிமையை அடகு வச்சு பதவிகளை நீடிக்கணும்னா அப்படி ஒரு பதவியே வேணாம்னு சொல்லி நெருக்கடி காலத்தில் ஆட்சி இழந்த கலைஞரின் கொள்கை வாரிசுகள் நாங்கள். நம்முடைய உரிமை முழக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, டெல்லி நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு ஓங்கி ஒலிக்குது. இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் நம்மை பார்த்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கிட்டாங்க. அதனால்தான் இவங்களை இப்படியே விட்டு வைக்க கூடாதுன்னு தொகுதி மறுவரைய கையில் எடுத்திருக்கு பிஜேபி. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. சமைக்க சிலிண்டர் இல்லாம குடும்பங்களும் ஓட்டர்களும் திண்டாடிட்டு இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநர் வண்டி ஓட்ட கேஸ் கிடைக்காம தவிக்கிறாங்க, புலம்புறாங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய குடியுரிமை மதிப்பு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சரிஞ்சு டேபிளுக்கு அடியில் தவழ்ந்து பழனிசாமி மாதிரி மொத்தமாக படுத்திருக்கு. இப்போ அதையெல்லாம் கவனிக்காம தேர்தலுக்கு நடுவில் மக்களை திசை திருப்புவதற்காக தொகுதி மறுவரையை இப்பவே நடத்தியாகணும்னு பாஜக அரசு திட்டமிட்டு துடிதுடித்துட்டு இருக்கு. இந்திய அரசியலையே மாற்றி அமைக்க போகிற மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இது. ஆனா இது எப்படி பண்ண போறாங்க, என்ன திருத்தம் பண்ண போறாங்க? இப்படி நம்முடைய கேள்விகளுக்கு, எந்த கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்க மறுக்கிறாங்க. இவங்க இப்படி ரகசியமாக மறைச்சு பண்றாங்கன்னா அதுல கண்டிப்பா பெரிய சதி திட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதனால தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் உயரும்னு அடுத்து ஏமாற்று வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ராணிப்பேட்டையில முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.